Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.4. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் 4th sum. Very important. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க 5 mark questions. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின்ஸை வந்து நான் எழுதுகிறேன், என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரைட் பண்ணுறேன். ஓகே, 3/x -4/y -2/z equal to 1. First equation. Next 1/x plus 2/y plus 1/z equal to 2. 2/x minus 5/y minus 4/z equal to -1. இது given equations 3 linear equations கொடுத்துருக்கு, 3 வேரியபிளுக்குள்ளது. 5 mark questions. டெல்டா எடுக்கிறேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் உடையது எடுக்கிறோம். நான் டெல்டாவை எடுக்கையில் 3 -4 -2 ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஈக்குவேஷன் 1 to 1. தேர்ட் ஈக்குவேஷன் 2 -5 -4. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து நான் டெல் 1/x எழுதிக்கிறேன், டெல் எக்ஸ்னு எழுதலை. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து எல்லாமே 1/x 1/y 1/z இருக்கிறனால 1/x 1/y 1/z அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் டெல்டாவில். இல்லைன்னா சில டீச்சர்ஸ் வந்து 1/x = ஸ்மால் a 1/y = ஸ்மால் b 1/z = ஸ்மால் c அப்படின்னு எடுத்து அந்த மேலே உள்ள கொஸ்டின்ஸை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஏபிசி ஸ்மால் லெட்டருக்கு. அதுக்கப்புறம் டெல்லு டெல் ஏ டெல் பி டெல் சி அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கிரியேட் பண்ணுவாங்க. ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, இசட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் டைரெக்ட்லி அப்படியே அப்ளை பண்ணுறேன். டெல்டா 1/x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எக்ஸில் காலத்தை எடுத்துகிட்டு ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் எழுதிட்டேன். ஒய்க்கு எழுதியில் ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் எடுத்து ஒய் காலத்துக்கு எழுதுகிறேன். அடுத்து இசட்டு சொல்லி இசட்டுக்குள்ளே கடைசி காலத்தை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். எல்லாமே டெல்டாவில் தான் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணுறத டெல்டாவில் தான் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நீ வாட்டி அடுத்தடுத்து 1/1 பண்ணிட்டு வந்துடாத. ரைட், இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணு R1 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணையில் உனக்கு தெரியும் 3 இன்ட்டு அப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்போ வரட்டு சைடு மாதிரி பண்ணியிருக்கேன். ஆன்சர் வருது -5 -4. அப்போ 3 × -3 + 4 × -6 -2 × -9 ஈக்குவல் டு -9 6 4 are 24 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணு, ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணு. என்ன வந்துடுது 23 15 -15. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு டெல் 1/xல் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். R1 வழியாக ஓப்பன் பண்ணையில் என்ன 1 × -8 + 5 + 4 × -4 + 4 ஆயிரும்ல. -8 + 1 -2 × 2 5 2 are 10 -10 +2. அடுத்து செப்பரேட் பண்ணால் 1 × -3 + 4 × -7 ப்ளஸ் -2 × -8 ஈக்குவல் டு 1 × -3 -3 7 4 are 28 -28 ப்ளஸ் 8 2 are 16. செப்பரேட் பண்ணி ஆன்சர் எடுக்கையில் பார்த்து நிதானமாக -15. நெக்ஸ்ட்டு டெல்டா 1/y 3 × -8 + 1 -1 × -4 -2 -2 × -1 -4 3 × -7 -1 × -6 அப்படியே எழுதிக்கிட்டே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். -2 × -5 3 are 21 -21 -5 + 6 -+10. ஓகே, 16 15 -15. எது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கடா தம்பி, எது மிஸ்டேக் இருக்கான்னு பாரு. டேலி ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லியில் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது, கரெக்டானு பார்த்துக்கிறணும். சரியா, பார்த்துக்கோ, கரெக்டாக தான் இருக்குது. -5. சரி, நெக்ஸ்ட்டு டெல்டா 1/z 3 × -2 + 10 + 4 × 1 2 is 2 -2 2 are 4 -1 -4. அடுத்து 1 × 5 1 5 is 5 -4 -10. சாரி, ஒன்றுக்கு என்ன வரும், இந்த இடத்துல தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கோ, பார்த்து நிதானமாக. இந்த இடத்துல தேர்டு 1 அப்படின்னு சொல்லி எழுதையில் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோ, தப்பாகுது தெரியுதா சொல்கிறது. 1 × -5 -5 2 2 are -4 அப்படி கீழே தப்பு வரும். சரிங்களா, அதை பார்த்துக்கோ. ரைட், அப்போ ப்ளஸ்ஸு 1 × -9 அப்போ பார்த்துக்கோ 84 ப்ளஸ் -20 -9 ஈக்குவல் டு 29. இது 24 -5. ஓகே, ரைட், -5 பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு போட்டு டெல்டா
எக்ஸ் சீக்கு 1/x ஈக்குவல்டுன்னு எழுதணும். 1/x ஈக்குவல் டு டெல் 1/x பை டெல்டா. எக்ஸ்னு போடக்கூடாது. சரிங்களா சொல்கிறது? அதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதே மாதிரி டெல் 1/y பை டெல்டா டெல் 1/z பை டெல்டான்னு எழுதணும். ஓகே, குட். இப்போ ஆன்சர் அப்ளை பண்ணுறேன். கீழே உள்ள டெல்டாக்கு ஃபுல்லாக -5 -5ன்னு வந்துடும். டெல் 1/xக்கு வந்து கரெக்டாக பார்த்து ஆன்சர் அதுலேருந்து எடுத்து